நான் இந்த வழியா தானே போறீங்க? ஏய் அதை வண்டி நிறுத்தி தான் கேட்பியா? ட்ராப் பண்ணுங்களா ப்ளீஸ். சரி வா. ஏய் நீ யாரா? ஏய் கூசுதுடா. நான் சொல்ற இடத்துக்கு வண்டி விடு சீக்கிரம். ஏய் நானும் மதுரை கிடந்தேன்டா. டேய் இது ஏன்டா இவங்க கிட்ட சொல்றீங்க? பயந்துட்டான் மச்சான் விட்றா. பயந்துட்டாடா மச்சான். நம்ம ஆளுங்களை அவன் கட்டிட்டு வரான். அவ்வளவுதானா? சூப்பர்ரா. நீதான் பாரு ஃபர்ஸ்ட்னா நல்ல கோஆபரேட் பண்ண. கங்க்ராட்ஸ். இப்படி சீனா சம்மடா ப்ளே வாயக ப்ளே. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பொசிஷன் பொசிஷன். இப்ப போஸ் கொடுங்க. ஏய் இப்ப பார்த்தாலும் நான் உனக்கு காமெடி பண்ற மாதிரி இருக்கா? இல்லைங்கண்ணா இது உங்க ஏரியா, நீங்க நடத்தலாம். அந்த பயம் இருக்கணும். குட்டி மணியா கொக்கா நீ வெயிட் மச்சான். ப்ளே வாயக ப்ளே. அதே பயத்தோட தியாவையும் மறந்துரு. என்ன புரியுதா? தியா எப்படி? ஆமா தியாவா நானும் லவ் பண்றேன். ஒன் சைடா. சோ விட்டுரு. விடலண்ணா. விட வெப்பம். ப்ளே வாயக ப்ளே. டேய் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வணங்க வணங்க. ஒரு கேங்ஸ்டர் பேசிட்டு கலாச்சிக்கிட்டு. இது தோபர் உனக்கு இது தெய்வீக காதலா இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு இது மான பிரச்சனை. விவிசி ஸ்கூல் பசங்க 13 பேர் தியாபடி ஸ்கூல்ல ஆள் வச்சிருக்காங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல வெறும் 12 பேருக்கு ஆள் இருக்கு. இப்ப என் லவ் ஓகே தானே, குட்டி மணி லவ் ஓகே தானே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நாங்களும் டஃப் கொடுக்க முடியும். ஓ அதாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மாதிரி ஃபிகர் கரெக்ட் பண்ணதுல எந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காம்படிஷன் அப்படிதானே? அதெல்லாம் சரி. இதெல்லாம் இயர்லி பேஸா இல்ல மந்த்லி பேஸா? என்ன நக்கலா இருக்கலாம். ஓ அவ்வளவுப்பா. ஆமா வயசு என்ன? வயசுனா சொல்லு. 25. 25. தியாக்கு 16 முடிஞ்சு 17. 8 வயசு வித்தியாசம். என் வயசு எனக்கும் 17 வயசு தான். ஆனா என் முதல் அக்காக்கு 25 வயசு ஆகுது. அதே 8 வயசு வித்தியாசம் வச்சான். ஆனா நான் உங்களை அக்கா தானே கூப்பிடுறேன். அக்கா தானே கூப்பிடுறேன். நான் சொல்ல வர்றது புரிஞ்சுதானா? மச்சான் போன் போடுறா மச்சான். மச்சான் பிரேக் இட். இருடா உடப்பாண்டா இருடா. ஐபோனு இந்த போன் இருக்கனால தானே நீ அவகிட்ட பேசுற? வாங்கடா மச்சான் வேமா வாடா அடிச்சிட போறேன். போய் மச்சான் செம்ம கண்டாயிரும். அது இல்ல மச்சான், அவனுக்கு ஹீரோயின் தான் குட்டின்னு பார்த்தா வில்லனு குட்டியாம பெருமதியா குட்டி முடியா போதுண்டா. நானே சிரிச்சா போச்சுன்னு உட்காந்துருக்கேன். ஓங்கி சிரிச்சனா 1.5 hour கேட்கும். பாக்குறியா பாக்குறியா? பின்ன என்னடா தம் தூண்டு பசங்கிட்ட போய் அசிங்கப்பட்டு வந்துக்கிற. இழுத்து வச்சு நான் சாத்து சாத்திருக்கா அவனுங்கள. ஆமாண்டா. அவனுக்கிட்ட அடி வாங்கிட்டு வரதோட அடிச்சுட்டு வரதாண்டா அசிங்கம். அவனுக்கிட்ட மல்லு கட்டக்கூடாது, மட்டன் தட்டணும். அதை நான் பாத்துக்கிறேன். ஓ கருத்து புதுசு. ஐ மினிமில். அங்கிள் அங்கிள் உங்க ஆள் தான் அங்கிள் கால் பண்ணுது, போய் பேசுங்க அங்கிள். ஹலோ. உன் ஃபோனுக்கு என்ன ஜோன்? அது கீழே வந்துச்சு, சர்வீஸ் கொடுத்துட்டேன். ஒரு 2 நாள்ல வந்துடும். ஓ அப்ப அது வரைக்கும் விவேக் அண்ணா ஃபோனுக்கே கால் பண்ணிட்டா? விவேக் அண்ணா ஃபோனுக்கே கால் பண்ணட்டான்னு கேட்டேன். ஏய் இரு, எனக்கு அவனுக்கு ஒரே வயசு தான். அப்புறம் நான் அவனை மட்டும் அண்ணன் கூப்பிடுறேன். என்ன லூஸ் பண்ணி கேள்வி கேட்கிறேன்? நீ வேற அவர் வேற. ஓ சரி சரி சரி. இனிமேட்டு அவங்க 2 பேரையும் அண்ணா அண்ணே கூப்பிடு, சரிங்களா? ஏன் கூப்பிட கூடாது? அவங்க 2 பேரும் என்னை விட ரொம்ப பெரியவங்களா? அண்ணன் கூப்பிடணும் ஜோன். சரி சரி என்னமா பண்ண, நாளைக்கு வாலாம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. குட்டி சாங் ஒன்னு கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா. மை ஃபீலிங் ஃபீலிங். சாரிடா.
எக்ஸ்ட்ரீம்லி சாரி டேய் சாரிடா மச்சான் வேணா என்ன திருப்பி அடிச்சிரு என்னடா புசுக்கு அடிச்சிட்டேன் ஏய் அச்சிகாதீடா மச்சி நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல சாரிடா ஏய் போதுடா இதோட 7 வாட்டி சாரி கேட்டேன் ஒன்னெல்லாம் பண்ணிக்க முடியாது கோவம் போன மன்னிச்சிடும் போ ஏய் தினவாதில் உள்ள ஓவியமை கண்டு கூட்டில் அடைச்சா கிளியே மச்சி யாரு பாரு அது டேய் யாருன்னு பாடுறா நான் தான் மச்சி நானா இது போஸ்ட் பெய்டு பில்லு கட்டல சோ அதனால போன் பண்ணி பார்த்தா அவுட் கோயிங் போது போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல இருந்து பிக்சர் எடுத்து நாய்க்கலாம் போஸ்ட் பெய்டு கனெக்ஷன் கொடுத்தா அப்படிதான் பில்ல கட்ட துப்பு இல்ல தோபார் ரைமிங்கா வருதுன்றதுக்காக கன்றாவியா கவுண்டர் பேசாத போனை தூக்கி செப்டிக் டேங்க்ல போட்டு போயிட்டே இருப்பேன் சிம்ல விட முதல்ல கருகுது ஆமா இங்க மட்டும் தான் கருகுது பாரு ஐயோ ஆவா சஞ்சிங் எவடா யோ என்னயா நக்கலா சார் இத சாப்பிறத விட்டு போய் ஆர்டர் பண்ணு சரியா ஓகே சார் அதுதான் சார் போறேன் ஓகே சார் பக்கரே मुझे ले மச்சான் தியா வர சொன்னா அப்புறம் எதுக்கு நான் கீழே வெயிட் பண்றா ஏய் லூசு ஆபீஸ்க்கு வீடியோ யார பார்த்தானா அதனால தாண்டா யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நிக்கிறேன் எப்படி ஐடியா அப்போ உன் அறிவு வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸ் கூட போட முடியாது மேல இருந்து பார்த்தா நல்லா தெரியும் ஆல்ரெடி செகண்ட் ஃப்ளோர்ல யார் இந்த பொண்ணுன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்டா உன்னை பார்க்க வந்ததுக்கு ஏதோ ஆங்கிரி பேர்ட்க்கு வாய்ஸ் கொடுத்த மாதிரி கத்துறான் ஏன் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதா முடியாது சரி சொல்லு நல்ல வல்லன்னு கத்தி விட்டு இப்ப ஏதோ பட்டர் பிஸ்கெட் டாக் மாதிரி பம்பர் ஆளையே மூஞ்சி பாரு ஏய் நான் என்னடி பண்றது நானே பட்டர் பிஸ்கெட் இவனுங்க என்ன பண்றானுங்க கெஸ் வாட் எனக்கு ரொம்ப லக்கி தெரியுமா இது வரைக்கும் என்கிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணதே இல்ல என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் 5 ப்ரப்போசல் அதுவும் பிவிசி ஸ்கூல் பசங்களே 3 பேர் இன்னைக்கு குட்டிமணி வேற என்னது இந்த பொறி போய் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா ஹே வெயிட் அவன உனக்கு தெரியுமா இல்லையே எனக்கு எப்படி பிபிசி ஸ்கூல் பசங்க சொன்னல அவங்கள பொறி பசங்க சொன்னாங்க அதான் இல்லனா எனக்கு எதுக்கு இவங்கள பத்தி பொறிக்கத்தானு சொல்ல முடியாது அது ஒரு கெத்து எங்க ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் அந்த ஸ்கூல் பசங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா உடனே ஓகே சொல்லிடுவாளுங்க அதுவும் அவனுங்க பாய் ஃப்ரெண்டா இருந்தா யாரையும் தொந்தரவு பண்ண விட மாட்டானுங்க தம்சம் பண்ணிடுவானுங்க இப்படியே சொல்லிட்டேரு கடைசியில அவனுங்க உன்னையே தொந்தரவு பண்ண போறாங்க பாரு அப்போ நீ அவங்கள தம்சம் பண்றல நான் பண்ணிடலாமே ஈஸியா தம்சம் பண்ணிடலாம் சின்ன பசங்க அங்க பாத்தியா அங்க யாரும் இல்லையடா அதான் நானும் சொன்னேன் அங்க யாரும் இல்லைன்னு அப்புறம் அவனுக்கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு நான் ஏரியால மாசு உன் பின்னாடி சுத்தனா பிரச்சனை இதெல்லாம் நீ சொன்ன மாதிரி சொல்றேன் சரியா நான் சொன்ன மாதிரி சொல்றேன்னா பயந்துருவானுங்க சின்ன பசங்க பரவாயில்ல ஜோன் இருக்கட்டும் டீச்சர்ஸ்க்குலாம் யூஸ் ஆவானுங்க ஏன் நீ கூட போக வேண்டியதானே இல்ல உனக்கு செலவு கம்மி பண்ணலான்னு தான் ஒரு தேவையில்ல ரீசார்ஜ் பண்ணதான் உனக்கு ஆள் தேவனா அவனையே போய் கடிக்கப்பா சீத்தல்றி அர்ஜுன் இல்ல நான் சொல்றேன் டேய் மறந்துகிட்டவனே கிளிக்கி லாங்குவேஜ்ல நீ ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்ட மச்சான் நின்றா தோஸ்தஸ் தெரலமே ஒழுங்காதாடா இருந்த மறுபடியும் அடிச்சிட்ட நீ வேலைக்கு ஆகாது மச்சான் எனக்கு அவருக்கு வேலைக்கே ஆகாது என்னடாவும் பிரச்சனை அந்த குட்டி பண்ணில அவன் வந்து ப்ரொபோஸ் பண்றானா அவன் போட்டு குடிக்கிறான் இவருக்கு ரொம்ப கெத்தா தெரியுதான் அதான் சொல்லிட்டேன் அவ்வளவு கெத்தா தெரிஞ்சு அவனோட போய் குடும்பம் நடத்திக்கொண்டு ஒரு கிசானத்துல கெத்து சொல்லிட்டு சின்ன பழம் ஏய் என்னடா
இல்ல மச்சான் இதான் அப்பவே சொன்ன மெச்சூரிட்டி மட்டும் நீ தான் எதுவும் கேட்கல. இப்ப ட்ரெண்டே வேற மச்சான். பெரிய பொண்ணுங்களை லவ் பண்றதுதான். அதை வச்சுதான் பழகுறாங்க. படமும் சூப்பரா ஓடுது. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு தேங்க்யூ ரொம்ப சின்ன பொண்ணை லவ் பண்றதுதான். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிரிஞ்சிருங்க. ஏன்டா விளத்தனமா பேசிட்டு இருக்கேன்? ஐயோ மச்சான் சத்தியமா சொல்றேன், நல்லதுதான் மச்சான் சொல்றேன். இது நல்லதுக்கு நல்லா பண்றடா. நீ ஏன் அவளை அவன் கூட தானே குடும்பம் சொல்லிட்டு வந்திருக்க, அப்புறம் என்ன? அது ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். அவளை பயமுத்துறதுக்கு. ஏய் என்னடா குழப்பறான் அவன்? இரு புரியல மச்சி. இல்ல மச்சான், நான் அவளை பயமுத்துனதே அவ என்ன விட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான்டா. எனக்கே இப்போ தான்டா புரியுது. எனக்கு எந்த பேசுறீங்க? ஏன் மச்சான் இங்க இருந்து பேசினா காமெடி வந்துருமா உனக்கு? ஏய் உர்ரா, அவன் இங்க இருந்து பேசி போறாதான் பேசான விடுடா. நீ வேற சொல்ற மச்சான். எங்கேயோ எனக்கே தெரியுமா ரொம்ப சீரியஸா லவ் பண்றேன்டா. அவ இல்லாம மச்சான் பயமா இருக்குடா. பயம் வந்துருச்சுல கன்ஃபார்மா புட்டுக்கோ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சா எல்லாம் வெரிஃபை டேட்டா. ஏய் ஏன்டா எங்க பிரிக்கல இருக்க? உனக்கு என்ன மச்சி நேத்து ஒன்னு அலைஞ்சதாலையா? சீ மூடே. எனக்கு மிஸ் அடிலாம் இருக்குதுன்னா உன் ஆள் மாதிரி உனக்கு கை கொந்த கிடையாது. டேய் விடாண்டா, அவங்களோட பிரிக்க ட்ரை பண்ற, ஃப்ரீயா விடுறா. விளக்கண்ண மாதிரி பேசு. இந்த போட்டோ ஓட்டுனது யாரு? நான் தான். முக்காவாசி பிஞ்சிருக்கல? ஆமா. இப்ப என்ன பண்ணுவ? பிச்சிருவேன். அதுதான் மச்சான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். விட்டா 2 மாசத்துல பிரிஞ்சிருவாங்க. நான் 2 நாள்ல பிரிக்கிறேன். டைம் சேவ் பண்றேன்டா. வாட் இஸ் திஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் மீ? ஏய் மச்சான், நீ தெய்வ லெவல்ல நெக்ஸ்ட் லெவல் மச்சான். ஐ அம் வெரி ப்ரவுட். டேய் லூசுங்களா, ஹே போட்டோ லைஃப் ஒண்ணாடா. இப்பதான் மச்சான் பாயிண்ட்க்கு வந்திருக்க. ஒரு போட்டோவே சும்மா விட மாட்டேனா? லைஃப் சும்மா விட்டுருவானா? சும்மா இறங்கி அப்படியே செஞ்சிருவாரு. ஏன்டா நாங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க முடியாதா? மச்சான் அந்த மேட்டரோட டெப்த் உனக்கு புரியல மச்சான். சரி இப்போ தியாவணி ஆபீஸ் கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு. நான் என்ன மூணு சேர்த்து போய் ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்? இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வெய்யேன். என்ன ஒரு ஸ்கூல் பொண்ணு கூட்டு வந்து இதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவியா? நீ பண்ணுவியா? அசிங்கமா இருக்காது? உனக்கு இருக்காதா? எனக்கு இருக்குண்டா. என் நண்பன் ஒரு பள்ளி சிறுமியுடன் காதல் சங்க கால தமிழ் கேட்கவே சகிக்கல. கட்டு மச்சான். ஒருவேளை தியா மட்டும் என் கூட போற தங்கச்சி இருந்தா எங்க வீட்டுல சான்ஸே இல்ல மச்சான், ஒத்துக்க மாட்டாங்க. நானே அவளை கண்ணதுனமா வெட்டி போட்டுறேன்டா. கேளு. டேய் ஸ்கூல் பண்றா. உடனே நாட்டாம தம்பி மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ. இன்னும் ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இவருக்கே வந்த மாதிரி ஒரு ஊரை விட்டே ஒதுக்கி வச்ச மாதிரி. ஊரே என்ன விட்டு ஒதுக்கணும். பேசிட்டு இருக்கா? டேய் மச்சான் அவகிட்ட சொல்லி புரியவேடா, கண்டிப்பா புரிஞ்சுப்பாடா. என்னடா சொல்றது? எதை சொன்னாலும் அர்ஜுன் 10 வருஷத்துக்கு அப்புறம் இது பெரிய ப்ராப்ளமாவே தெரியாது அப்படின்னு சொல்ல வர. அதே சொல்லு. அப்ப அதே சொல்றா 10 வருஷம் கழிச்சு சேருவோம், இப்ப பிரிஞ்சிரோன்னு. நீங்க பிரிஞ்சாலே தெரிஞ்சுட்டு உங்க லவ் எவ்வளவு பெரிய தபாசுன்னு. ராஸ்கல். போய் சொல்லு மச்சி. சொல்றேன். ஏன் திடீர் யோசனை? இல்ல பசங்க படிப்பு வந்து கெட்டுட கூடாதுல, அதான். என் மேல அவ்வளவு அக்கறையா? பாரு அர்ஜுன், எனக்கு இந்த பிரிஞ்சு செய்யறதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஒருவேளை ஆக்சிடென்டே ஆச்சுன்னா, ஏன்டா பிரிஞ்சோம் நீயும் நானும் யோசிக்க கூடாது பாரு. உனக்கு யாரு இப்பெல்லாம் பேச சொல்லி கொடுக்கறது? ஏன் பிளஸ் 2 படிக்கிற பொண்ணா மக்கா இருக்கும் நினைச்சியா? நினைச்சிட்டாலும். ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான். நான் நிறைய தம் அடிக்கிறேன். கேன்சர் வந்து செத்தாலும் செத்துருவேன். வலிக்குதா? இல்ல ஆனா எனக்கு வலிக்குதே. அங்கயா? இங்க. ஐயோ இந்த கையில தானே அச்ச. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் ஒரு 2 நாளா.
எனக்கு வயிறு எரியுது. இந்த சிகரெட் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு எரிச்சு விட்டுணும் போல இருக்கு. ஏன்டி இது மேல உனக்கு இவ்வளவு காண்டு? என்னைக்காச்சும் என்ன தேடி ஓடி வா, அப்ப தெரியும். தெரியும் தெரியும். அதான் நான் சொன்னேன், கேன்சர் வந்து சேத்தா. ஏதாச்சும் ஆச்சுன்னா அது எனக்கு தான் இருக்கணும். உனக்கு இல்ல அர்ஜுன். யார்கிட்ட என் லைஃப் ஆனா ஒண்ணு, அங்க இருந்து பார்க்கும்போது தான் இது தப்பா தெரியுது. உன் பக்கத்துல உன் கூட இருக்கும்போது எதுவுமே தப்பா தெரியல. எனக்கு அது போதும்.